ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற HDFC இன்னோவேஷன் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற NFO பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க நிறைய வீடியோஸ் இருக்கு, சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல புதுசா லான்ச் பண்ணிருக்கிற HDFC இன்னோவேஷன் ஃபண்ட். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகிறது ஜூன் 27க்கு ஓபன் டேட், ஜூலை 11 வரைக்கும் இது ஓபன்ல இருக்கும். சோ இந்த 10-13 நாளுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 10 rupees யூனிட் பிரைஸ்ல NAV கிடைக்கும். இந்த ஃபண்ட் ஒரு பொட்டன்ஷியல் கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு HDFC மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்க. என்னெல்லாம் இந்த ஃபண்ட் பத்தி சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னோவேஷன் அப்படிங்கறதே பேர்லயே பாதி பேர் புரிஞ்சிருக்கும். ஒரு புதுவிதமான இன்னோவேட்டிவா யோசிக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்னோவேஷன் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு சில ஸ்லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே இன்னோவேஷன் இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னோவேட்டிங் இன்க்ரீசிங் ஆக்சஸ்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி அண்ட் இப்போ எப்படி இருக்குது, தென் அண்ட் நவ். முன்னாடி பிசிக்கல் பேப்பர்ல பிரிண்டட்ல வந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ எல்லாமே மொபைல்ல டிஜிட்டலா நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ இது ஒரு விதமான இன்னோவேட்டிவ் சொல்லலாம். உதாரணத்துக்கு ட்ரேடிங் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி ஹார்ட் காப்பீஸ்ல இருந்தது, இப்போ எல்லாமே ஆன்லைன்ல மொபைல் மூலமாவே பண்றோம். சோ ஃபின்டெக் broking கம்பெனிஸோட growth-உம் அண்ட் டெக்னாலஜி கம்பெனிஸோட growth-உமே நல்லா இருக்குது. இந்த இன்னொரு ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இது ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா வெளியில தான் போகணும். வீட்டுல உட்காந்துட்டு நம்ம ஆர்டர் பண்றதோ இல்ல வர வைக்கிறதோ முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல வீட்டுல இருந்தே நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணாலும் என்ன ஆர்டர் பண்ணாலுமே உங்க வீடு தேடி வந்துருது. சோ ஆன்லைன் ஷாப்பிங், குயிக் காமர்ஸோட வளர்ச்சியும் பயங்கரமா இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு EV எடுத்துக்கலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிளோட டிமாண்டோ இல்ல அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியோ கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸா இருக்குது. ஆட்டோ மேனுஃபேக்சரிங்லேயே பாத்தீங்கன்னா பயங்கர லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் அதிகமாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிராக்டிகலா இந்த விஷயத்தை பார்க்கணும்னா நீங்க ரோட்ல போகும்போது பாருங்க, முன்னாடி பார்த்த பைக்குங்க விட இப்போ பைக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதாவது டூ வீலர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், காருங்க தான் அதிகமா இருக்கும். நான் சொல்றது நார்மலா இந்த சென்னை மாதிரி இருக்கிற சிட்டிஸ் ஏரியாஸ்ல சொல்றேன். சோ இந்த ஒரு ஆட்டோமொபைல்ல இருக்கிற வளர்ச்சிக்குமே பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் தான் காரணம். இன்னோவேஷன் கேன் ஹேப்பன் நாட் ஜஸ்ட் இன் டெக்னாலஜி. அதாவது டெக்ல, ஐடில மட்டும் தான் இன்னோவேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா விஷயத்திலுமே இன்னோவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல்ல பெட்ரோல், டீசல்ல இருந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கல், எலக்ட்ரிக் வெஹிக்கல் வருது இல்லையா? அந்த மாதிரி மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ், கேபிள் சேனல்ஸ்லாம் போயிட்டு செட் டாப் பாக்ஸ்லாம் கூட இப்போ டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. OTT பிளாட்ஃபார்ம்ஸோட டிமாண்ட் தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஆப், OTT தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி பயங்கரமா இருக்குது. பார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ்ல, அதாவது மருந்துகள்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் பார்க்க முடியுது. ஸோ பேசிக்கா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னோவேஷன் இஸ் டெமோக்ராட்டிக் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் செக்டார். எந்த செக்டார் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாத்துலயுமே இன்னோவேஷன் இருக்குது. சின்ன கம்பெனிஸா இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனிஸா இருந்தாலும் சரி, புதுசா ட்ரை பண்ணிட்டு அவங்க வளர்றதுக்கு பார்த்தாதான் அவங்களோட கம்பெனிஸும் வளரும் அண்ட் மார்க்கெட்லயும் அவங்க லீடிங்ல இருப்பாங்க. இன்னோவேஷன் இன் இந்தியா பிரிட்ஜிங் பொட்டன்ஷியல் அண்ட் ப்ராக்ரஸ்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா கிளைம்பிங் அப் த குளோபல் இன்னோவேஷன் ரேங்கிங். அதாவது உலக நாடுகள்லயே இந்தியா மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன் ரேங்கிங்லயே கொஞ்சம் லீடிங்ல தான் போயிட்டு இருக்காங்க. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ஸ்கோர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6வது இடத்துல இருக்கோம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இன்னோவேஷன் தீம், இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான செக்டார்ஸ் அண்ட் மார்க்கெட் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் போகும், எனர்ஜி அண்ட் பவர்லயும் போகும், IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலயும் போகும், டிஃபென்ஸ் செக்டார்ஸ்லயும் போகும், கெமிக்கல், ஆக்ரோ கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸும் போகும், கன்சியூமர் கூட்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸுமே இவங்க கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. வை இன்வெஸ்ட் இன் HDFC இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைட் கொடுத்திருக்காங்க. நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ ப்ராசஸஸ் அண்ட் நியூ பிசினஸ் மாடல்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்போஷர் இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நியூ டெக்னாலஜிஸ், நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்போஷர் டு குட் குவாலிட்டி கம்பெனிஸ், அதாவது அவங்களோட கம்பெனியோட குவாலிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப்பும் சரி, செக்டார்ஸும் சரி, நல்ல ஒரு ஹை லெவல் ஆஃப் குவாலிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகும். ஸோ வெல் டிஃபைன்ட் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 25 years ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு HDFC மியூச்சுவல் ஃபண்டோட. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க உள்ள, அண்ட் ஈக்விட்டியோட ரிசர்ச் டீமும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் HDFC மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை HDFC குரூப்பை பத்தியோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த ஃபண்டோட ஃபண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். டைப் ஆஃப் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம் தான். அதாவது லாக் எதுவும் கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்றவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்லயும் தெளிவா கொடுத்திருக்காங்க. லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கும் அண்ட் அடாப்டிங் இன்னோவேட்டிவ் தீம்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. ஸோ தேர் இஸ் நோ அஷூரன்ஸ் அப்படின்னு போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்துட்டாங்க. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், நிஃப்டி 500 டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்றாங்க.
ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் அமித் சின்ஹா பாத்துக்க போறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் ரெகுலர் ரெண்டுமே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா growth, டிவிடெண்ட் ரெண்டுமே இருக்குது. மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் பார்க்கும்போது டியூரிங் NFO பீரியடும் சரி ஆஃப்டர் NFO பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 100ல இருந்து கூட நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸிட் லோட் சார்ஜஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 மந்த்துக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா 1% பிடிக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே HDFC இன்னோவேஷன் ஃபண்டை பத்தி பார்த்துட்டோம். NFO இன்னொரு NFO பாத்தீங்கன்னா பஜாஜ் ஸ்மால் கேப் NFO. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலுக்குள்ள போயிட்டு பாருங்க. ஸ்மால் கேப்ல ஹை ரிஸ்க் எடுக்க ரெடி, நான் ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் கேப்ல NFO அவைலபிளா இருக்குது. பஜாஜ் ஃபின்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியுது. உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் கைட் பண்ணிட்டு அண்ட் எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.